ஓகே, நம்ம ஜாகரி பவுடரெல்லாம் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு மேங்கோவில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். ஸ்டவ் மேலேருந்து எடுத்துட்டு இதுக்கு நம்ம ஒரு தடக்கா செஞ்சுக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரு 1 ஸ்பூனு, காரத்துக்கு தேவையான அளவு. அப்புறம் கசப்பு வெந்தயம் தூள் பண்ணி வச்சு அந்த வெந்தயம் போட்டுக்கிறேன். இங்கே இதே மாதிரி தான் வேப்பப்பூ கீயில் ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக போட்டுக்குங்க. ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண இந்த தாளிப்பு இந்த பச்சடியில் ஊற்றிக்கலாம். மேங்காய் பச்சடியில் மாங்காய் பச்சடியில் தாளிப்பு ஊற்றிட்டு பிறகு லாஸ்ட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு மாங்காய் பச்சடி ரெடி. ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங் என்னென்னா வேப்பம்பூ. அதுக்காக நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம். தித்திப்புக்கு ஜாகரி பவுடர், தோருக்கு வெந்தயம், புளிப்பு, கசப்பு, இனிப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். ஓகே, சர்வ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி, நியூ இயருக்கு மேங்கோ பச்சடி ரெசிபி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா இதில் 6 சுவை நிறைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு மாங்காய் பச்சடி ட்ரெடிஷ்னல் ரெசிபி செஞ்சிட்டோம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணாது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒன்றையில் மாங்காய் தான் நம்மளுக்கு வேணும். இந்த ரெசிபியோட டீட்டெயில் லிங்க்கு டைட்டில் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணுங்கள்.